ஸ்ரீ கர்க சம்ஹிதை பலராம காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம். ஸ்ரீ பலராம கிருஷ்ணரின் துவாரகா லீலையின் விளக்கம். பிரத்விபாக முனிவர் கூறினார், இளவரசர் துரியோதனன் ஸ்ரீ பலராமர் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை கதைகளை சுருக்கமாக கேளுங்கள். திருதராஷ்டிரரின் மகன் கம்சன் மறைந்த போது ஜராசந்தன் அவன் இல்லாத போதும் அவனுடன் நெருங்கிய நட்பை பேணினான். கடவுள் அவனை வென்றார். பின்னர் அவர் கடலின் நடுவில் துவாரகை கோட்டையை கட்டினார். பிறகு அவர் தனது உறவினர்கள் அனைவரையும் ஒரே இரவில் அங்கு அனுப்பி அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். காலையவனன் வந்தபோது அவன் முச்சுகுந்தனால் கொல்லப்பட்டான். அதன் பின்னர் பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பிரவர்ஷன மலைக்கு சென்று அங்கிருந்து துவாரகைக்கு புறப்பட்டனர். பிரம்மலோகத்திலிருந்து திரும்பிய ரேவத மன்னன் ரத்தினங்கள் மற்றும் பிற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தன் மகள் ரேவதியை கொண்டு வந்து வலிமை மிக்க பலராம சுவாமியிடம் ஒப்படைத்தான். பின்னர் ரேவத மன்னன் தவம் செய்வதற்காக பத்ரிகாசிரமத்திற்கு சென்றான். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குண்டினபுரத்திற்கு சென்று எதிரிகளின் விழிகளின் முன்பே தேவி ருக்மிணியை கடத்தி சென்றார். மேலும் ஜாம்பவதி, சத்யபாமா, காளிந்தி, மித்ரவிந்தா, நக்னஜிதி, பத்ரா, லக்ஷ்மணா மற்றும் பூமி தேவி ஆகியோருடன் இணைந்து 16,100 இளவரசிகளை அழைத்து சென்றார். பீஷ்மகரின் மகள் தேவி ருக்மிணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் மகனான பிரத்யும்னனை பெற்றெடுத்தாள். மன்மதனின் இந்த அவதாரங்கள் தங்கள் தந்தை கிருஷ்ணரை போலவே அழகாக இருந்தன. இவற்றால் கட்டுப்படுத்தப்படாமல் பிரம்மதேவரின் அவதாரமாக அவர் பிறந்தார். அதன் பின்னர் ஒரு சமயம் உக்ரசேன மன்னனுக்கு ராஜசூய யாகம் முன்மொழியப்பட்டது. மேலும் பிரத்யும்னன் திக்விஜயத்திற்காக முன்முயற்சி எடுத்தான். யாதவர்கள் மற்றும் தன் சகோதரர்களுடன் அவன் தனது படையெடுப்பை தொடங்கி 9 பகுதிகளை கைப்பற்றி காமதுகா நதியை அடைந்தான். அங்கே வசந்த மாலதி என்ற நகரத்தில் அவன் அதிபதியான கந்தர்வ மன்னன் பதங்குடன் போரிட்டான். கதாயுத போர் தொடங்கிய போது பலதேவர் தம்பி கதன் கதாயுதம் ஏந்தியிருந்த பருந்தை தன் கதாயுதத்தால் தாக்கினான். அந்த பருந்தும் தன் கதாயுதத்தால் கதாயுதத்தின் இதயத்தை அதிவேகமாக தாக்கியது. இவ்வாறு இருவரும் 2 மணி நேரம் போரிட்ட பின்னர் பருந்தின் கதாயுதத்தால் ஏற்பட்ட அடியால் கழுதை ஒரு கணம் மயங்கி விழுந்தது. அப்போது அங்கு ஒரு பேரச்சம் ஏற்பட்டது. இதற்கிடையில் கோடிக்கணக்கான சூரியன்களைப் போல பிரகாசித்த பலதேவர் அங்கு தோன்றினார். அவர் கந்தர்வர்களின் முழு படையையும் தன் லேசான ஈட்டியால் இழுத்து கடினமான ஈட்டியால் அவர்களை தாக்கத் தொடங்கினார். இது பருந்தின் படை முழுவதையும் குதிரை வீரர்கள், போர் வீரர்கள், யானைகள் மற்றும் தேர்கள் நசுக்கியது. பின்னர் தேரற்ற அந்த பருந்து அச்சத்துடன் தன் நகரத்திற்கு சென்று யாதவர்களுடன் போரிடுவதற்காக மீண்டும் ஒரு வியூக படையை திரட்டத் தொடங்கியது. பலராம சுவாமி இதை குறித்து அறிந்தபோது அவர் மிகவும் கோபம் அடைந்து 100 யோஜனைகள் பரப்பளவு கொண்ட வசந்த மாலதி என்ற கந்தர்வர்களின் மாபெரும் நகரத்தை பிடுங்கி காமதூத நதியில் மூழ்கடித்தார். அதை அவரிடம் கொடுப்பதற்காக அவர்கள் அவரை இழுக்கத் தொடங்கினர். நகரத்தின் அரண்மனைகளும் இல்லங்களும் இடிந்து விழத் தொடங்கின. எங்கும் குழப்பம் நிலவியது. கடலில் ஒரு கோணலான படகு போல நகரம் முழுவதும் சுழலத் தொடங்கியது. இதை கண்ட கந்தர்வ மன்னன் பதங்கன் பயந்து போய் தன் கந்தர்வ சகோதரர்களுடன் கரம் கூப்பி பலபத்ரரின் முன் தோன்றினான். அவர்கள் 2 லட்சம் விமானங்கள், 4 லட்சம் யானைகள், 1 கோடி குதிரைகள், 10 கோடி தங்கம் மற்றும் விஸ்வகம்கியால் கட்டப்பட்ட தெய்வீக தேர்களின் எடை ஆகியவற்றை பலதேவருக்கு அர்ப்பணித்து அவரை பலம் வந்த பின் மரியாதை செலுத்தினர். பிறகு சாம்பனை காப்பாற்றுவதற்காக பலராம சுவாமி தங்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார். உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் அவர் தன் தலையசைப்பால் உங்கள் நகரத்தை மென்மையாக பிடுங்கி கங்கையில் மூழ்கடிக்க தொடங்கினார். பிறகு அதே தலையசைப்பால் அவர் யமுனையையும் நாக பெண்களையும் கோபியர்களையும் மென்மையான நடன மண்டபத்திற்குள் இழுத்தார்.
பின்னர் நாரத மாமுனிவரின் தூண்டுதலால் பூமாசுரனின் நண்பனும் சுக்ரீவனின் அமைச்சருமான துவிவித் என்ற குரங்கு போரிட வந்தது. அது ரைவதக மலையில் பலராம சுவாமியுடன் 4 மணி நேரம் போரிட்டது. அது மரங்களாலும் பாறைகளாலும் பலராம சுவாமியை தாக்கியது. அப்போது பலராம சுவாமி தன் கதாயுதத்தால் அதன் தலையில் அடித்தார். ஆனால் அது சாகவில்லை. அது மீண்டும் பலராம சுவாமியை குத்திவிட்டு ஓடியது. அச்சுத பெருமானின் மூத்த சகோதரனான பலராம சுவாமி அதை தன் 2 கரங்களாலும் பிடித்து ரைவதக மலையின் மீது எறிந்தார். பிறகு ஒரு சக்தி வாய்ந்த குத்து மூலம் அவர் அந்த குரங்கின் இதயத்தில் தாக்கினார். உடனே அந்த குரங்கு கீழே விழுந்தது. அது விழுந்ததால் மரத்துடன் கூடிய மலை முழுவதும் கமண்டலம் போல நடுங்கத் தொடங்கியது. அன்புள்ள துரியோதனனை பாண்டவர்களுடன் போர் தொடுக்க தாம் தீட்டிய திட்டங்களை கேள்விப்பட்ட பலராம சுவாமி புனித யாத்திரை செல்வது போல் பாசாங்கு செய்து குடிமக்கள் மற்றும் பிராமணர்களுடன் துவாரகையை வலம் வந்து பின்னர் அந்நகரத்தை விட்டு வெளியேறினார். பிறகு அவர் சித்தாசிரமம் மற்றும் பிரபாச தீர்த்தத்தில் நீராடினார். மேற்கே அவர் சரஸ்வதி, பிரதிஸ்ரோதம், சிந்துவர்ணம், ஜம்பு மார்க்கம், உத்பலவர்த்தம், அற்புதம், அபு, ஹேமவந்தம் மற்றும் சிந்து நதியிலும் நீராடினார். தனியே நீராடினேன். பிறகு பிந்துசாரம், திடகூபம், சுதர்சனம், அத்ரி தீர்த்தம், ஓசியனஸ், ஆக்னேயா, பயவா, சௌதாஸ், குஹ தீர்த்தம், ஸ்ரத்தா தேவா போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் நீராடினர். பின் வடக்கு திசையில் சென்று கைலாசம், கார்வீரம், மகாயோகம், விநாயகர், கௌபேரர், பிராக்ஜோதிஷபுரம், ரங்கவல்லி, சிதாரம், சைத்ர தேசம், வசந்த திலகம், தர்ஷனா, பத்ரா, கூர்ம தீர்த்தம், புஷ்பமாலா, சித்திரவனம், சந்திரகாந்தா, நைஸ்ரேயஸ், மானுஷீதமலை, சக்ஷு, கவன்சிதாக்ஷு, விப்ருது தீர்த்தர், அவர் தபோபூமி, லீலாவதி, வேதநகர், கந்தர்வ, சக்ரா, பீமராதி, ஸ்ரீ ஜானவி, காளிந்தி, ஹரித்வார், குருக்ஷேத்ரா, மதுரா மற்றும் புஷ்கர் ஆகிய இடங்களில் நீராடினார். பின்னர் அங்கிருந்து அவர் சம்பல் கிராமம் மற்றும் சுகர் கஷேத்திரத்திற்கு சௌரி சென்றார். இவ்வாறு பயணம் செய்து கொண்டிருந்த போது சங்கர்ஷண பகவானும் பலராம சுவாமியுமானவர் நைமிசாரண்ய வனத்தை நேரில் சென்றடைந்தார். பலராம சுவாமி வந்ததை கண்டதும் சௌனகர் முனிவர்களும் மற்றவர்களும் எழுந்து நின்று அவரை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். வேதவியாசரின் சீடரான ரோமஹர்ஷனர் அங்கே இருந்தார். அவர் எழுந்து நிற்கவில்லை. இதை கண்ட பலராம சுவாமி தான் வைத்திருந்த குஷனின் நுனியால் அந்த முனிவரை கொன்றார். இதை கண்ட முனிவர்கள் அனைவரும் கதறி அழுதனர். பலராம சுவாமி இவை அனைத்தையும் கண்டார். எல்லா உலகங்களையும் தூய்மைப்படுத்துபவனாக இருந்த போதிலும் மக்களின் நலனுக்காக 12 மாதங்களுக்கு புனித தலங்களுக்கு சென்று தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள அவன் சபதம் செய்தான். இல்வலனின் மகனான பல்வலன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். நைமிசாரண்ய தீர்த்தத்தில் திருவிழாவின் போது அவன் ஒரு பயங்கர புயலை கட்டவிழ்த்து விடுவான். அதனுடன் புழுதி, துர்நாற்றம் வீசும், சீல், இரத்தம், மலம், சிறுநீர், மது மற்றும் சதை ஆகியவற்றின் மழையும் பொழியும். அவனது நாக்கு எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கும். அவனது அங்கங்கள் இடியை போல வலிமையானவை. அவனது உருவம் கஞ்சலகிரியை போல கடுமையாகவும் சூளையில் சுட்ட செம்பை போன்ற மீசையுடனும் தாடியுடனும் பயங்கரமாகவும் காட்சியளித்தது. முனிவர்களையும் பிராமணர்களையும் சாந்தப்படுத்துவதற்காக பலராம சுவாமி அந்த பயங்கரமான அசுரனை வானத்திற்கு இழுத்துச் சென்று உலக்கையால் அவன் தலையில் அடித்தார். உலக்கை தாக்கிய கணமே அவன் இறந்து ஒரு நீர் குவளையைப் போல வானத்திலிருந்து கீழே விழுந்தான். பின்னர் மலர்ந்த முகங்களை கொண்ட முனிவர்கள் பலராம சுவாமியை புகழ்ந்து அவருக்கு பெரும் ஆசீர்வாதங்களை வழங்கி
விருத்ராசுரனை கொன்ற தேவேந்திரனுக்கு தேவர்கள் அபிஷேகம் செய்ததைப் போலவே பலராம சுவாமிக்கும் அபிஷேகம் செய்தனர். பின்னர் முனிவர்களின் கட்டளைப்படி பலராம சுவாமி சரயு, கௌசிகி, மானசரோவர், கண்டகி மற்றும் கௌதமி போன்ற புனித நீர்நிலைகள் கொண்ட தலங்களில் நீராடினார். பின்னர் அயோத்தி, நந்தி கிராமம், பர்ஹீஷ்மதி மற்றும் பிரம்மவர்த்தம் ஆகிய புனித தலங்களில் நீராடிய பின்னர் அவர் பிரயாக எனும் புனித ராஜ்யத்திற்கு சென்று அங்கு 10,000 யானைகளை தானமாக வழங்கினார். அவர் பின்னர் சித்திரகூடம், விந்தியாச்சலம், காசி, விபாக்ஷா, சோனா, மிதிலா மற்றும் கயா ஆகிய புனித தலங்களில் நீராடி கங்கையும் கடலும் சங்கமிக்கும் புனித இடத்திற்கு சென்று அங்கு தங்க கொம்புகளாலும் அழகான ஆடைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட 100 கோடி பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். கொடங்கள் ஒவ்வொரு பசுவிற்கும் தனித்தனியாக தங்கம் மற்றும் ரத்தினங்கள் ஏற்றப்பட்டன. பின்னர் அங்கிருந்து தெற்கு நோக்கி முறையே மகேந்திரன் மற்றும் பிற மலைகள், சப்த கோதாவரி, வேணி, பம்பை, பீமராதி, ஸ்கந்த க்ஷேத்திரம், ஸ்ரீசைலா, வேங்கடா, காஞ்சி, காவிரி, ஸ்ரீரங்கம், ரிஷபாத்ரி, சமுத்திரசேது, கிருத்தமாலா, தாமிரபரணி, மலையாச்சலம், கொளைச்சல், தட்சிணாசரபுத்திரம், சங்கர்ஷணன், தானே, ஷுர்பாகா, தபி, பயோஷ்ணி, நிர்விந்தியா, தண்டகா, ரேவா, மகிஷ்மதி, அவந்திகா போன்ற புண்ணிய ஸ்தலங்களை உட்கொண்டார். பின்னர் அவர்கள் உங்களுக்கு உதவ விகாசனத்திற்கு குருக்ஷேத்திரத்திற்கு வருவார்கள். பலபத்ர சுவாமியின் மிக புனிதமான யாத்திரை பாத்திரத்தை நான் தங்களுக்கு விவரித்துள்ளேன். கௌரவர்களே, சகல பாவங்களையும் அழித்து சகல க்ஷேமங்களையும் தரும் புண்ணிய வேலை இது. இப்போது தாங்கள் வேறு என்ன வினவ விரும்புகிறீர்கள்? ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பலராம காண்டத்தின் ஸ்ரீ பிருத்விபாக முனிவருக்கும் துரியோதனனுக்கும் இடையே நிகழ்ந்த சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான துவாரகையில் ஸ்ரீ பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.